பட்டியல் சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டை 16லிருந்து 18 விழுக்காட்டாக உயர்த்தியவர். பழங்குடியின மக்களுக்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தந்தவர். பிற்பாடு எம்ஜிஆர் வந்து அதை 50 விழுக்காடாக உயர்த்திய பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலை உருவாக்கி அவர்களுக்கு 20 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பொறுத்து கொடுத்தவர். இஸ்லாமிய உள் இடஒதுக்கீட்டை தந்தவர். பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீட்டை எல்லா இடங்களிலும் விரிவுபடுத்தியவர். இன்னைக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டை இருக்கக்கூடிய 50 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை உள்ளாட்சி அமைப்புகளில் மிகச் சரியாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்தியாவிலே முதலில் பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை தந்தவர். பெண்களுக்கு சொத்தே கிடையாதுங்கிறது மனுநீதி. அதை எதிர்த்து இந்தியாவில் முதல்ல பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கு. இப்போ இதை நீங்க சமூக நீதிக்கு எதிரானது நீ ஒருத்தன் சொன்னான்னா நான் உலர்லன்னு சொல்லாம அவனை என்னன்னு சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது எனக்கு ஆதரவான கேள்வி, எதிரான கேள்வி இல்லை சார். கேள்வியில ஒரு என்ன இருக்கணும், லாஜிக் இருக்கணும் இல்லையா? அதான் இப்போ கூட சொன்னேன். நீங்க சுப்பராயருக்கு மணிமண்டபம் கட்டிட்டாங்க. சுப்பராயருக்கு மணிமண்டபம் கட்டிய பிறகு என்ன ஆச்சு? தேர்தல் அறிக்கை 456, தேர்தல் வாக்குறுதி 456, கொடுத்தது யாரு, சொன்னது யாருன்னு வீரவசனம் பேசும்போது முன்னாடி இருக்கிற கூட்டம் வீல் கத்தும் போது அப்படியே ஒரு வண்டி எடுத்துட்டு போனேன்னா நடந்து போற தூரம் தான்டா. சுப்பராயருக்கு மணிமண்டபம் கட்டிட்டாங்களா இல்லையா பார்த்துட்டு வந்துருக்கலாம். கரெக்டா இல்லையா? சரி, ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனா தான் என்ன சொல்லணும்? அடுத்த நாள் எல்லா ஊடகத்திலையும் அது வந்துச்சு. தவறா சொல்லிட்டாங்க, மன்னிக்கணுங்க, நான் தவறா சொல்லிட்டேன் சொன்னாரா விஜய்? இப்போ இது உளறா இல்லையா?